Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன ஒரு ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படினா SRM யுனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு வாரத்துல 5 நாள் மட்டும் தான் வந்து வர்க் வந்து இருக்குது. சாட்டர்டே சண்டே வந்து லீவ் கொடுத்துருவாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதிகபட்சமா நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஒரு யுனிவர்சிட்டில உங்களுக்கான வர்க் வந்து பார்த்தனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இத பார்த்தா இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து SRM யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு காலேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் வந்து 2022 வந்து ஓப்பனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் வேகன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து SRM அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த இடத்துல வேலை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப்புடைய லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தமிழ், இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டீச்சிங் ஜாப்பும் இருக்குது, நான் டீச்சிங்கும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டீச்சிங்லாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆன்லைன் டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு ப்ரைவேட்லேயும் நல்ல ஒரு டீச்சிங். ஏன்னா டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கெரியர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், டீச்சிங் ஜாப்பும் அப்புறம் அவைலபிளாக இருக்குது, நான் டீச்சிங்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு காலேஜ் டிஎன் காலேஜ் ஜாப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கூடிய டேட் வந்து போன மந்த்து மே 18 வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் ஜூன் 2022 வந்து 17 வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் என்ன, எப்படி சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். போஸ்டிங் நேம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீச்சிங், நான் டீச்சிங்கில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டு, ப்ரொஃபஸர் அண்டு மோர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் வந்து 10th to எனி டிகிரி, மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் யூஜி நார்ம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணணும். சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சேலரி தான், அதாவது எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடிய சேலரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர் நார்ம்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கிடையாது, ஆன்லைன் இன்டர்வியூ கிடையாது, நீங்கள் டேரெக்டாக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். எந்த ஒரு எஜுகேஷனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்கணும். இப்போ டிஎன்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சப்ஜெக்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் படித்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்தோடனே மெரிட் செலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ரெண்டாவது வந்து இன்டர்வியூ இருக்கும், மூணாவது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுற மாதிரி, செலக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ. மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. SRM காலேஜ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டியோட கெரியர் வெப்சைட் லிங்க். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டீச்சிங் போஸ்டிங், நான் டீச்சிங் போஸ்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டீச்சிங் ஃபீல்டில், நீங்கள் ஆன்லைனில் டீச்சிங் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் டியூஷன் நீங்கள் எடுத்துருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது இருக்குது அப்படின்னா நீங்கள் டீச்சிங் போஸ்டிங் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் டீச்சிங் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, இந்த மாதிரி லேப் அசிஸ்டண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஜாப் ஃபார் அப்ளைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட் மேனேஜரு, அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், வெப் டிசைனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பரில் கொடுத்துருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, பில்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, கேஷியர் கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இந்த இடத்துல வந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஜாப்புக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜாப்பை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட டிசி மார்க் ஷீட்டில் வந்து நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஜாப்புக்கு வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதர் வந்து கொடுத்துக்கோங்க. மேல் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய டிசி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதை நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது.
ஏஜ் இப்போ கரண்ட்டாக உங்களோட ஏஜ் வந்து எதுவோ அந்த ஏஜை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேரிடல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து சிங்கிளாக இல்லை மேரிடா இல்லை வந்து விடவான்னு கேட்குறாங்க. அதில் எதுவும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுங்க, ஆதார் நம்பர் கொடுங்க, பேன் கார்டு நம்பர் கொடுங்க. ரிலீஜன் வந்து கேட்குறாங்க. ரிலீஜன் நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து இல்லை கிறிஸ்டின் முஸ்லீம் எதாவது இருந்தீங்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிஜிபிள் தான். யாராக வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்து அப்படின்னா ஹிந்து அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கம்யூனிட்டியாக இருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ஓபிசினா ஓபிசி கொடுங்க, இல்லை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜுக்கு வந்துடணும். கண்டிப்பாக இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டாக வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சென்னை அப்படின்னாலே பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி அதர் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா டிக் பண்ணுங்கள். எழுத தெரியும் அப்படின்னா டிக் பண்ணுங்கள். பேச தெரியும் அப்படின்னா டிக் பண்ணுங்கள். தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியும், ரீட் பண்ண தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும். இது மூணையும் கொடுத்துக்குறோம். அப்படிங்கிற ஹிந்தி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு வந்து அன்னோன் தான். ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறனால இந்த இடத்துல அப்படிங்கிற நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எல்லாமே கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த் கிராஸ் சேலரின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, எவ்வளோ சேலரி வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த சேலரி வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டில் இந்த டேட்டா என்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான சேலரியை நீங்கள் வந்து பயப்படாமல் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சு இந்த இடத்துல வந்து கேட்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்கில் செட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங்கில் வந்து ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது. ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கலில் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எதுவும் அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ஏரியா, காலனி, ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ்லாம் கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவே கேட்குறாங்க. டவுன், சிட்டி எந்த எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒர்க் லொக்கேஷன் வந்து சென்னை தான். ஓகேங்களா, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம கொடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், நான் வந்து 10th பாஸ் பண்ணிடுறேன். 10th வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு கவனமாக வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். எப்படி வந்து 10th 12th வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். 12th வந்து எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுங்க. கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும். கொடுத்து முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேட் அந்த இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். யூஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. யூஜியில் எந்த கிளாஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸாக வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எதுவோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. யூஜியோட காலேஜ் நேம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க இல்லையா, எந்த காலேஜில் வந்து படிச்சிங்களோ அந்த காலேஜோட பேர் கேட்குறாங்க. எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க. ரெஃபர்டு பர்சன் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து விட்டுருங்க. டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு நீங்கள் சீக்கிரமே ஷார்ட்லிஸ்ட் ஆகி உள்ளே போகணும் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அப்லோட் யுவர் ஃபோட்டோன்னு கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுங்க. நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கோட் ஷூட் போட்டு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலாக கேஷுவலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ வந்து கொடுங்க. நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்கப் இல்லாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.